தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருப்புவனம் பேரூராட்சி செயலாளர் செல்வராஜ் அதிமுகவிலிருந்து சற்று முன் அதிரடியாக நீக்கப்பட்டார். திருவிடைமருதூர் சட்டசபை தொகுதி அதிமுக வேட்பாளர் இளமதி சுப்பிரமணியனுக்கு எதிராக செல்வராஜ் வேலை பார்த்த காரணத்தினால் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக வேட்பாளர்களுக்கு எதிராக செயல்பட்ட, அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்ட அதிமுகவினர் கட்சியிலிருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமி பட்டியல் தயார் செய்து வருகிறார். வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது. எடப்பாடி அதிரடி நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளார். அது வரவேற்கத்தக்க ஒரு செயலாகும். தமிழக சட்டசபை தேர்தல் ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்று முடிந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பல இடங்களில் கட்சி வேலை பார்க்கவில்லை. குறிப்பாக பொறுப்பாளர்களே கட்சி வேலை பார்க்கவில்லை. மதுரை கிழக்கு தொகுதி அமைச்சர் மூர்த்தி போட்டியிடுகின்ற தொகுதி. அங்கு அதிமுகவினர் சரியாக வேலை பார்க்கவில்லை. மாங்குளம் மகேந்திரன் என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். ஆனால் அவர் அமைச்சர் மூர்த்தியிடம் பெட்டி வாங்கி கொண்டு விலை போய்விட்டதாக கூறப்படுகிறது. பல இடங்களில் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கே வரவில்லை. மதுரை கிழக்கு தொகுதியில் எல்லை எது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. பல பகுதிகளில் பிரச்சாரத்துக்கு வரவில்லை. பல இடங்களில் பூத் ஏஜென்ட்டுகளே போடவில்லை. அவர்லெனி ஸ்கூல் என்று ஒரு ஸ்கூல் மதுரை கிழக்கு தொகுதியில் உள்ளது. அந்த ஸ்கூலில் அதிமுகவினர் பூத் ஏஜென்ட்டே போடலை. அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி திமுக காரவங்க மட்டும்தான் கொட்டகை போட்டு உட்கார்ந்துருக்காங்க, கேன்வாஸ் பண்ணுறாங்க, பூத் ஏஜென்ட் போட்டிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் பூத் ஏஜென்ட்டும் போடலை, கொட்டகையும் போடலை. பல இடங்களில் திமுக அமைச்சர்களை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்கள் விலை போயுள்ளார்கள். மேலும் அதிமுக நிர்வாகிகளும் திமுக நிர்வாகிகளிடம் விலை போய்விட்டனர். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக ஒரு வாக்குக்கு 1000 ரூபாய் வேட்பாளர்கள் வழங்கியுள்ளனர். ஆனால் அதை வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பணத்தை வாங்கிய பொறுப்பாளர்கள் பல இடங்களில் வாக்காளர்களுக்கு வழங்காமல் அவர்களே அமுக்கிக் கொண்டுள்ளனர். மதுரை மேற்கு தொகுதி கூடல் நகர் 2வது வார்டு, மாநகராட்சி 2வது வார்டு, அந்த ரயிலான் நகர் பகுதியில் நாராயணன் அப்படிங்கிற ஒரு அதிமுக பொறுப்பாளர் செல்லூர் ராஜுக்கிட்ட வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா கொடுப்பேன்னு சொல்லி செல்லூர் ராஜுக்கிட்ட காசை வாங்கிட்டு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யாமல் அந்த காசை அமுக்கிட்டாப்புல. இந்த தகவல் பொதுமக்கள் பேசுகிறாங்க. ஆக பல இடங்களில் அதிமுகவினர் கட்சி வேலை செய்யவில்லை, கட்சிக்கு எதிராக செயல்பட்டனர். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யும்படி கொடுக்கப்பட்ட பணத்தை விநியோகிக்காமல் அவர்களாகவே அமுக்கிக் கொண்டனர். திமுகவிடம் விலை போயுள்ளனர். சில இடங்களில் அதிமுக வேட்பாளர்களே திமுக அமைச்சர்களிடம் பெட்டி வாங்கி கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை. இதை அதிமுக பொதுச் செயலாளர் கண்டுபிடித்துள்ளார். பட்டியல் தயார் செய்து வருகிறார். தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே அவர்களை கட்சியில் இருந்து நீக்க அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகும்.